ஹாய் நண்பா நண்பி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா, ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கிற பிடி சார் மூவி ரிவ்யூ தாங்க நம்ம பார்க்க போறோம். படத்தோட பேரை வச்சு நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. படத்துல நம்ம ஹீரோ என்ன கேரக்டர் பண்ணியிருப்பாங்கன்னு. ஆமாங்க, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, படத்துல ஒரு ஸ்கூல்ல பிடி சாரா நடிச்சிருப்பாங்க. அது மட்டுமா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்கூல்ல பிடி சாரா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்களோ, அதே ஸ்கூல்லயே ஒரு டீச்சர பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணி கரெக்ட்டும் பண்ணிருவாங்க. நம்ம ஹீரோவ பத்தி சொல்லணும்னா, அவங்க ஒண்ணும் அவ்வளோ பெரிய ஃபேமிலிலாம் இல்லங்க. சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இதுல வேற அவங்க அப்பா, அம்மா பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ ரொம்பவே பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க. காரணம் என்னன்னா, நம்ம ஹீரோவோட ஜாதகம் அப்படி. அப்படி அந்த ஜாதகக்காரர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வேற ஒண்ணும் இல்லங்க. உங்க பையன மட்டும் எந்த வம்புக்கும் போகாம பார்த்துக்குங்க. உங்க பையன் மட்டும் அப்படி எந்த வம்புக்காவது போனா, அது 7:30ல தான் முடியும்னு சொல்லியிருப்பாங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா, பையன எந்த ஒரு பிரச்சனையும் போக விடாம அவ்வளோ நல்லா பார்த்துக்குவாங்க. இந்த மாதிரி நம்ம ஹீரோவோட லைஃப்பும் போயிட்டுருக்கு. அப்பதாங்க நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க எதிர் வீட்ல அவங்கள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இருப்பாங்க. அந்த வீட்ல அவங்க மூத்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ எந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல பிடி சாரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ, அதே மேனேஜ்மெண்ட் நடத்துற இன்னொரு காலேஜ்ல அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கும். அப்படி அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வர, இத பார்த்துட்டு சும்மா இல்லாம நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா தடுத்தும் கூட அந்த பிரச்சனையில களம் இறங்கி அடுத்தடுத்து என்ன நடக்குதுங்க தாங்க இந்த படத்தோட கதையே. இந்த படத்தோட இயக்குனர் பார்த்தீங்கன்னா கார்த்திக் வேணுகோபால் ஒரு சில விஷயங்கள நல்லாவே சொல்லியிருப்பாரு இந்த படத்துல. அதுவும் பெண்களுக்காக. இந்த சொசைட்டிய பத்தி சொல்லணும்னா, ஒரு பெண்கள் போடுற ட்ரெஸ்ஸ வச்சே அவங்க எப்படி, என்ன ஏதுன்னு அவங்களே கேரக்டர சஜெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா பின்னாடி அந்த பெண்களுக்கு ஒரு பிரச்சனையும் யோசிக்க மாட்டாங்க. இது மூலமா பெண்கள் எவ்ளோ பிரச்சனைய ஃபேஸ் பண்றாங்க. அத பார்த்தீங்கன்னா அழகாவே காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல நம்ம ஹீரோவோட அப்பாவா பார்த்தீங்கன்னா, பட்டிமன்ற ராஜா அவங்க நடிச்சிருப்பாங்க. அம்மாவா தேவதர்ஷினி அவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த படத்துல நடிச்ச ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குடுத்த கேரக்டர சூப்பராவே நடிச்சு குடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னவோ ஓகே தான். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா, கோர்ட் சீன் அப்படி இப்படின்னு போயிட்டே இருக்கும். மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னா, பெண்கள் எல்லாருக்குமே இந்த படம் ரொம்பவே பிடிக்குங்க. அதனால மிஸ் பண்ணாம எல்லாருமே தியேட்டர்ல போய் படத்த பாருங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. உங்க சப்போர்ட்டும் ஆதரவும் என்னோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.